Hi viewers, wish you all a very great day and welcome you all to my channel Impossible to Possible. So இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பேக்ரவுண்ட் வச்சே நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. Of course it is about moot court presentation. Okay, so moot court presentation பொறுத்த வரைக்கும் மெமோரியல் நீங்க என்னதான் வந்து பக்காவா ரெடி பண்ணியிருந்தாலும் ஓரல் ஆர்குமெண்ட்ஸ் தான் மெயினாக அவங்க பார்க்குறதே. பிகாஸ் அதுக்கு வண்டி தான் நம்மளுக்கு வந்து மூட் கோர்ட்ன்ற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் மெமோரியலுக்கு கொடுத்துருந்தீங்களோ அதை விட இம்பார்ட்டன்ஸ் யூ ஹாவ் டு கிவ் ஃபார் ஓரல் ஆர்குமெண்ட்ஸ். நீங்கள் எல்லாத்தையும் முதல் ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணிக்கணும். நம்ம மெமோரியலில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும். அது எல்லாம் வந்து ஷார்ட் பண்ணி கிறிஸ்பாக என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கோர்ட் முன்னாடி எடுத்து வைக்கணும் அப்படின்றத தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ஸ்கிரிப்டை 1 or 2 times நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மெமோரியல் ப்ரெசன்டேஷன், அதாவது மூட் ப்ரெசன்டேஷன் அப்போ ஸ்டாகரன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோவில் போக முடியும். ஓகேவா? ஸோ ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். இன் பிட்வீன் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டால் கூட கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். நீங்கள் வந்து திக்காமல் திணறாமல் ஆன்சர் பண்ணிங்கனாலே உங்கள் கான்ஃபிடென்ஸ் பேஸ் பண்ணி அவங்க வந்து மார்க் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுக்கு வேண்டி நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து கிளியராக இல்லாமல் இருக்காதீங்க. உங்கள் கேஸை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் பி வெரி கிளியர். என்னென்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் மெமோரியலில் ஸ்டேட் பண்ணியிருந்தீங்களோ அதில் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஓகேவா? ஸோ எப்போவுமே உள்ளே போன பிறகு, அதாவது மூட் வந்து ஸ்டார்ட் ஆன பிறகு யூ ஹாவ் டு விஷ் த கோட், அதாவது க்ரீட் பண்ணணும். உங்களை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். நீங்கள் மெமோரியலில் யாருக்கு வேண்டி ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க எல்லாமே போட்டிருப்பீங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஹாவ் டு ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக வந்து இங்கிலீஷ் பேஸ்டு ப்ரெசன்டேஷன் மட்டும் நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ கோ வித் தமிழ். ஓகேவா? தமிழில் ப்ரெசென்ட் பண்ணுறவங்க என்ன மாதிரியான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே? ஸோ இங்கிலீஷில் எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே நீங்கள் வந்து உங்கள் நேம் அண்ட் நீங்கள் யாருக்கு வேண்டி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்றத யூ ஹாவ் டு தெரிவிக்கணும். கோர்ட்க்கு வந்து நீங்கள் வந்து சொல்லணும். ஓகே? ஸோ அதுக்கு என்ன வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணலான்னா, மே ப்ளீஸ் த கோர்ட் தட் my name is dash and I represent myself on behalf of the appellant or respondent or petitioner. So அந்த gap நான் விட்டுருந்தேன்ல, அந்த இடத்துல you fill your name. So for example, my name is Renu அப்படின்னா, may it please the court that my name is Renu and I present myself on behalf of the appellant. ஸோ நீங்கள் அப்பீல் கேஸாக இருந்ததுன்னா appellant, அப்பீல் கேஸோட ஆப்பனண்ட்டாக இருந்தாங்கன்னா ரெஸ்பாண்டன்ட். ரிட் பெட்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பெட்டிஷனர்ஸ் தான் வருவாங்க. பெட்டிஷனர்ஸோட ஆப்பனண்ட் வந்து ரெஸ்பாண்டன்ட். ஓகேவா? நீங்கள் யாருக்கு வேண்டி ரெப்ரசன்ட் பண்ணுறீங்கன்றத நீங்கள் கிளியராக இருந்துக்கோங்க. ஓகே? இதுதான் ஸ்டார்டிங்கில் நம்ம கொடுக்குறது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ண பிறகு யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட் டு த ஃபேக்ட் ஆஃப் த கேஸ். ஓகே? ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மச் ரிப்ளை ஃப்ரம் த பெஞ்ச். அதாவது பெஞ்சில் உட்காந்துருக்க பர்சன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் அவங்கள வந்து நல்லா வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவங்களோட கெஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சில பேர் வந்து ஆன்சர் பண்ணிடுவாங்க, சில பேர் கெஸ்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் கெஸ்டர் பண்ணிடாதீங்க. ஓகேவா? கெஸ்டர்ஸோ ஆக்ஷன்ஸோ நீங்கள் வந்து கோர்ட் முன்னாடி பண்ணிடாதீங்க. ஓகே? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேக்ட்ஸ் சொல்ல போகிறதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்கணும். ஸோ ஃபேக்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேக்டிங் இஷ்யூவாக இருக்கட்டும், ஆர்கியூமெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணும்போதும் சரி, அண்ட் அதுக்கப்புறம் ப்ரேயர் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் யூ ஹாவ் டு ஆஸ்க் பெர்மிஷன் ஃப்ரம் த கோர்ட். ஓகே? ஸோ நீங்கள் வந்து ஹானரபிள் கோர்ட்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் டைரெக்டாக வந்து ஜட்ஜஸை வந்து பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஹானரபிள் ஜட்ஜ், ஹானரபிள் ஜட்ஜஸ். ஓகேவா? சிங்கிள் ஜட்ஜ் தான் இருந்தாங்கன்னா ஹானரபிள் ஜட்ஜ் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இந்த 2-3 பேர் இருந்தாங்கன்னா ஹானரபிள் ஜட்ஜஸ். அப்படி இல்லைன்னா லார்ட்ஷிப் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஜட்ஜ்னா லார்ட், யோர் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி மை லார்ட்னு சொல்லிட்டு, 2-3 ஜட்ஜஸ் இருந்தாங்கன்னா மை லார்ட்ஷிப் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் கேஸ் போகும்போது எங்கெங்கே உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேக்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீஃபாக தான் சொல்லணும் எப்போவுமே. ஸோ நம்மளுக்கு ஃபேக்ட் வந்து 2 to 3 pages கூட இருக்கலாம், ஈவன் 4 or 5 pages கூட இருக்கலாம். பட் அது எல்லாத்தையும் நம்ம சொல்லக்கூடாது. கிறிஸ்பாக, அதாவது எதனால வந்து அந்த காஸ் வந்தது, அது என்ன காஸ் பண்ணுச்சு, ஸோ ஒரு விஷயத்துலேருந்து அரைஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா அந்த ஃபேக்ட்டு, அது என்ன காஸ் பண்ணுச்சு,
அந்த மேட்டரை மட்டும் நீங்கள் சொல்லிடணும். ஓகேவா? ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ, அதாவது இஷ்யூஸ் ரைஸ்டு நம்ம இருக்கும் பற்றி, அதை வந்து ஃபேக்ட்ஸில் நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டாம், அதை தனியாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபேக்ட்ஸை மட்டும் ஃபேக்ட்ஸ்க்கு கீழே சொல்லணும். ஸோ ஃபேக்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி வந்து யூ ஹேவ் டு ஆஸ்க் பெர்மிஷன். I request this honorable court to let me state the facts of the case. So what you have to tell is that I request, இல்லைனா I pray, ரெண்டில் ஏதாவது வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். So I request this honorable court to let me state the facts of this case. Okay? So உங்களுக்கு கோர்ட்டில் இருந்து பெர்மிஷன், அதாவது ஜட்ஜஸ் வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா மச் obliged your honor அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணி, நீங்கள் எப்போ ஒரு பெர்மிஷன் கேட்டு அந்த பெர்மிஷன் கிராண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மச் obliged your honor அப்படின்னு சொல்லணும். ஓகே, மச் obliged your honor அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபேக்டை சொல்ல ஆரம்பிக்கலாம். சர்டைன் பிளேசஸில் ஃபேக்ட் சொல்ல வேணாம், நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் டைரெக்டாக அடுத்தது நீங்கள் வாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. அப்போவும் யூ ஹாவ் டு இன்க்ளூட் அ ஸ்டேட்மெண்ட் லைக், as this honorable court is well known about the facts of the case, I request this honorable court to let me state the issues raised in this case. ஸோ ஃபேக்ட்ஸ்க்கு அப்புறம் எப்போவுமே ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ தான். ஸோ ஃபேக்ட்ஸ் வந்து இந்த கோர்ட்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கிறதுனால நான் ஃபேக்ட் அண்ட் இஷ்யூவை ஸ்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணி ஒரே சென்டென்ஸாக நம்ம வந்து மேக் பண்ணிடலாம் அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பெர்மிஷன் கொடுத்த பிறகு மச் obliged your honor அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூவை நீங்கள் ஸ்டேட் பண்ணணும். ஸோ 3 or 4 வாட் எவர் பேஸ்ட் ஆன் யர் கேஸ் அதை நீங்கள் ஸ்டேட் பண்ணிடுங்க. அதுக்கு ஆன்சர் அந்த இடத்துல நீங்கள் சொல்ல தேவையில்லை. இஷ்யூ நம்பர் 1, இஷ்யூ நம்பர் 2, இஷ்யூ நம்பர் 3 அந்த மாதிரி வந்து டைட்டில் கொடுத்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இஷ்யூஸை வந்து ரைஸ் பண்ணி முடித்த பிறகு அகெயின் ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ஆஸ்க், I request this honorable court to let me place the arguments regarding the fact and issue of this case அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும். அவங்க பெர்மிஷன் கொடுத்தோன்னா மச் obliged your honor அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணலாம். அண்ட் தென் இஷ்யூ நம்பர் 2 போகிறதுக்கு முன்னாடி I request this honorable court to let me place the arguments regarding issue number 2 of this case அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க பெர்மிஷன் கொடுத்த பிறகு மச் obliged your honor அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு கோ. ஸோ எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு ப்ரேயர் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கும் நீங்கள் வந்து பெர்மிஷன் கேட்கணும். I request this court to look into the following points stated and pass the following prayers asked in this case அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ask permission. Okay, I request this honorable court to let me state the prayers of this case இல்லைனா prayers stated in this case அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ I request this honorable court to let me state the prayers pleaded in this case அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர்ஸ் என்னன்றதை தெளிவாக வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி மூட் கோர்ட் ப்ரெசன்டேஷன். ஓகே, தேங்க்யூ.